புரட்சி கவிதாசன், உங்களுக்கு தான் அந்த கேள்வியை செந்தில்வேல் கடத்தி இருக்கிறார். தமிழர்களை எப்படி அப்படி கூறினார் அப்படின்ற கேள்வி, அது தமிழ் சமூகத்திற்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாதா? 5 கட்ட பரப்புரைகள்ல பிரதமர் முன்னுக்கு பின் முரணாக அல்லது இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடியதாக சாதனைகளை சொல்லி பேசல அவரு அப்படிங்கிற விமர்சனத்தையும் வைக்கிறார். பொதுவாக களம் மாறும் பொழுது கருவிகள் மாறும். அதனால களத்துக்கு தகுந்த கருவிகளை தேர்வு செய்வது என்பது ஒரு தேர்ந்த வீரனின் கடமை. அந்த அடிப்படையில ஐஎன்டிஏ கூட்டணி எதையெல்லாம் களத்துல மக்களை ஏமாற்றும் முகமாக முன்வைக்கிறார்களோ அதையெல்லாம் மாற்று வகையிலே எதிர்கருத்தை எடுத்து வைப்பது ஒரு எதிர்வினை, வினைக்கு எதிர்வினை. நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில, காங்கிரஸ் கட்சியுடைய மேனிபெஸ்டோல, அதாவது நீங்க வினோதமா டைவர்சிட்டி கமிஷன் அமைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை டைவர்சிட்டி கமிஷன் சொல்லுங்க, எனக்கு தெரியல. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதுதான் இந்த தேசத்தினுடைய தாரக மந்திரம். ஆனால் நாங்க வேற்றுமையை வளர்ப்போம், வேற்றுமையை ஊக்குவிப்போம் அப்படிங்கிறது 30 கோடி முகமுடையால் எனில் மொய்ப்புறம் ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால், எனில் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு சொன்ன தன்மை என்பது வேறு. இன்றைக்கு இனமாக இவங்கெல்லாம் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையில இன்னும் இந்தியா ஒரு 500 நேரத்தர ராபர்ட் வந்து அதுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது எங்க இருக்கு? அது தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கல. அதை போய் யாருக்கிட்ட இருக்கு, எங்க இருக்குன்னு கமலாலயத்துல இருக்குதா, அண்ணாமலை வீட்டுல இருக்குதா, தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டுல இருக்கா, வானதி சீனிவாசன் வீட்டுல இருக்கா, அல்லது அண்ணாச்சி நம்ம புரட்சி கவிதாசன் வீட்டுல இருக்குதா? யார் வீட்டுல இருக்குது? எனக்கு புரியுது. நீங்க வந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம், சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறை பூட்டப்பட்டு அதன் சாவி தமிழ்நாட்டின் உள்ள ஒருத்தர் கையில் அல்லது தமிழ்நாட்டின் கையில் அல்லது தமிழர் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் திருடனா? ஒரு பொக்கிஷ அறையை பூட்டி சாவி கையில வச்சிருக்கிறவன் பேர் காவலாளி. அதாவது ஒரு நிமிஷம் சார், நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா காவலாளியாலாம் அவர் சொல்லல, காணாம போச்சுன்னு சொல்லிட்டா அது எப்படி சார் காவலாளியா இருக்கும்? காணாம போச்சுன்னு சொன்னா அது எப்படி? அவருக்கு நான் நேரம் கொடுக்கிறேன், நீங்க அப்புறம் மறுத்து பேசுங்க. இல்ல, காணாம போன சாவி அது காணாம போயிருக்குங்கிறதே வந்து இதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா காணாம போன சாவி எப்படி சார் தமிழ்நாட்டுல இருக்கிறது காவலாளிங்க? அந்த கட்சியினுடைய குரு ஸ்தானத்துல இருந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அவர் வந்து நயப்பட சொல்லுகிறார். அது நயப்பட சொல்றதா இருந்தா காணாம போன சாவி எப்படி சார் தமிழ்நாட்டுல இருக்கும்? தமிழர் கையில் இருக்கிறது. கவிதாசன், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். காணாம போன சாவின்னு சொன்னதுக்கு பிறகு காணாம போன ஒரு பொருள் வேறு எங்காவது கிடைக்கிறது என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னாது சொல்லுங்க. நான் இந்த சாவிக்குன்னு கூட கேட்கல, பேசிக்கான கேள்வியா கேட்கிறேன். காணாம போன பொருள் இன்னொரு இடத்தில் கிடைத்தால் அதற்கு பெயர் என்ன? இல்லங்க, அவர் சொன்னதை அப்படியே திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க தயவு செய்து. வெரி சேம் வேர்ட் நீங்க சொல்லுங்க சார். அததான் சார் கேக்குறேன். அவருக்கு காணாம போனது இங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு. இல்ல சரி, அப்ப பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை தமிழ்நாட்டுல கொடுத்து வச்சிருக்காங்கன்னா அதை சொல்லணும்ல. அப்படி சொல்லலையே. நீங்க சொல்றபடி பாதுகாப்பாக தமிழ்நாட்டுல தான் இருக்கிறதுன்னா அது அதுக்கு அர்த்தம் இல்லையே. அந்த இடத்துல அர்த்தம் வரலையே. நேரா தெரியும். பாம்பு என்றால் பாம்பு. ஒரு நிமிடம் கொடுங்க, அரை நிமிடம், ஒரு அரை நிமிடம் மட்டும் கொடுங்க. அவரே பேசட்டும், ஒரு அரை நிமிடம். இந்த நேயர்களுக்கு கிளாரிட்டி வாங்குறதுக்காக. அண்ணா ஐயா, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு அரை நிமிடம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நீங்களே பேசுங்க, உங்களை இடைமறிக்கலாம், மன்னிக்கணும். ஒரு அரை நிமிடம், ஒரு அரை நிமிடத்தில் நான் சொல்லிடுறேன், அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி தொலைந்து பல ஆண்டுகள் ஆச்சு. குமார் சாட்டி எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், அது பல வருஷம் ஆச்சு. அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்கிறது. அது எங்க இருக்குன்னு தெரியல. அந்த மாநிலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த டைத்துல சொல்றாரு காணாமல் போன சாவி எங்க தெரியுமா? தமிழ்நாட்டுல இருக்கிறாரு. பேச கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சார், தமிழ் பேசுறதெல்லாம் விடுங்க சார். அங்க காணாம போன சாவி தமிழ்நாட்டுல இருக்குன்னா குறைந்தபட்சம் இந்த 10 வருஷத்துல அந்த சாவி எங்க இருக்கோ எடுத்துட்டு போய் அவங்கள்ட்டயாவது கொடுத்துருக்கலாம்ல சார். நீங்க காணாமல் அதாவது அமித்ஷா என்ன கேட்கிறார்? ஒரு தமிழரை ஆள விடுவீர்களா அப்படின்னு போய் ஒடிஷாவுல பேசுறாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம்.
எது அர்த்தம்? அவர் பேசுறதுதான் அர்த்தம். நேர்மறையா பாருங்க. இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா பதுக்குற வேலை இருக்காது சார். நேர்மறை எதிர்மறை எல்லாம் இல்ல சார். தமிழர்கள் குறித்து இப்படி ஒரு பார்வையை வைக்கிறது தமிழ்நாடு பாஜகவினர் இதை எப்படி பார்க்கறீங்க? உங்களுக்குமே அது எம்பாரசிங் தானே சார்? அவரு செல்லுமிடமெல்லாம் தமிழை சிறப்பாக கொண்டு சேர்த்த ஒப்பாரி மிக்காரும் இல்லாத உத்தம தலைவர் எங்களை பொறுத்தவரையில. உலக நாடுகள் அத்தனைக்கு செல்லுகிற பொழுது தமிழர் பெருமை பேசியவர். பெருமை பேசலன்னா இங்க யாருமே சொல்லல சார். தமிழர்கள் பெருமை பேசினார், தம் திருக்குறளை பேசினார், எல்லாம் பேசினார். ஆனா தேர்தல் களத்துல முதல்ல தென்னிந்தியாவில மோசமா பேசுறாங்க, தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை மோசமா பாக்குது அப்படிங்கறதுல தொடங்கி இப்ப ஒடிசாவுல போய் ஒடிசாவுல காணாம போன சாவி எப்படி தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொல்றாரு. அவருக்கு தான் தெரியுதே சார். அப்ப எடுத்தாது கொடுத்திருக்கலாம்ல. அப்ப இருக்குன்னு சொன்னா அதை பார்த்து கொண்டு இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி. அல்லது இருக்குன்னு எப்படி தமிழ்நாட்டை பார்த்து சொல்றாரு? வந்து பூரி ஜெகநாதருடைய கார்டியன்ங்க, உங்களுக்கு தெரியுமா? அவர் அடுத்த வார்த்தை சொன்னோட ஆதாரம் எங்கன்னு நான் கேட்டேன்ல. குஜராத்ல இருக்குன்னு அவர் வந்து ஒரு பேச்சு வழக்கு சொன்னோட ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். அந்த ஆதாரம் கேட்க மாட்டாங்களா? பூரி ஜெகநாதர் கோயில்ல தமிழ்நாட்டுக்கு தொடர்பு உண்டு. காஞ்சிபுரத்துக்கு தமிழ்நாட்டு வரலாற்று தொடர்பு எல்லாம் இங்க கேட்கல. சாவி எங்க இருக்கு? அதனாலதான் சாவிங்கிறத அவர் வந்து ஒரு சிம்பாலிக்கா சொல்றாரு, ஒரு குறியீடாக சொல்லுகிறார். எது சார் சிம்பாலிக்? அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒடிசாவுக்கும் சர்ச்சையை ஏற்படுத்துற சாவி வீட்ல இருக்குன்னு சொன்னா அந்த வீட்ல உள்ளவனுக்கு எவ்வளவு பதட்டம் செய்வோம்னு சொன்னாரு. அது மாதிரி முதலமைச்சர் இத கடுமையா கண்டிக்கிறாரு. புலவர் பேசும் உரையினை கேட்பதற்கு காஞ்சியில் கருவி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க சார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது ஒட்டுமொத்த தமிழர்களை அவமானப்படுத்துற செயல் இன்னைக்கு கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருக்காரு. நீங்களா உங்களை அவமதிச்சுக்காதீங்க சார். நீங்க என்ன சார் அவங்களே அவங்கள அவமதிச்சுப்பாங்களா? புரியல சார். அப்படி கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க. கவிதாசன், நீங்க கவிதாசன் தமிழை நன்றாக உணர்ந்த நீங்களே தமிழுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறீங்களா சார்? இதுதான் உண்மையான அர்த்தம். எது உண்மையான அர்த்தம்? மோடி அவர்கள் தமிழ் மீது துவேஷம் கொண்டிருந்தார், தமிழுடைய அருமை பெருமை அறியாதவராக இருந்தார், தமிழருடைய தொன்மையை பற்றி அறியாமல் இருந்தார். வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன்னு பேசுறது, ஒடிசாவுல போய் ஒரு தமிழர் ஆள முடியுமான்னு கேக்குறது. தமிழர் பண்பாட்டை கொண்டாடி தீர்த்த நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக தமிழர்களை மோடி எப்படி எல்லா திருடர்களும் மோடி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் கேட்டார் ராகுல் காந்தி. மனதை திருடி விட்டார்னு அர்த்தம். நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிட்டு அவர் பதவி நீக்கம் செஞ்சீங்க? அவர் இந்திய மக்களின் மனதை இப்படிலாம் பேசலாம்ல. என்னங்க பேச்சு? வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்கிறார். நான் திருப்பியும் சொல்றேங்க, பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி அந்த மாநில சார் பேப்பர் படிங்க, நியூஸ் பாருங்க, தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்ல, பல ஆண்டுகளாக அந்த பொக்கிஷ அறையினுடைய சாவி காணும். அது அங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை திருடியது யாரு, அந்த சாவி எங்க இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சாவியை திரு மிஸ்டர் பாண்டியன், நம்முடைய சீஃப் மினிஸ்டருடைய ஒடிசா சீஃப் மினிஸ்டருடைய உதவியாளராக இருக்கக்கூடியவர் தமிழர், அவர் வந்து அங்கே இயக்குகிறார் மறைமுகமாக. அவர் தான் எல்லாமாக இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக, குறை சொல்வதற்காக இந்த சாவி எங்க தெரியுமா இருக்குது? பாண்டியனை சுட்டி காட்டுறதுக்காக சொல்றாரு தமிழ்நாட்டுல இருக்குன்னு. நீங்க பாண்டியனை நேரடியா பாண்டியனை விமர்சிக்கணும். ஒட்டுமொத்த தமிழர்கள் திருடர்கள் சொல்றாரு சார். நீங்க கட்சியெல்லாம் விடுங்க சார், பாஜக காங்கிரஸ் எல்லாத்தையும் விடுங்க. தமிழர்களை கொஞ்சம் கோவம் வரணும்ல உங்களுக்கு. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல எங்கயோ போயிட்டீங்க. இருங்க செந்தில், அதாவது இத பத்தி கேள்வி கேட்டா அத பத்தி பேசுங்க. சம்பந்தமே இல்லாம 2G ஸ்பெக்ட்ரத்துக்கு போறீங்க. ஒட்டுமொத்த தமிழுடைய பிரதிநிதியாக ஓன் பண்றீங்க சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார் சொல்றாரு. தமிழர்கள் ஒருவேளை வந்து அவர் பாண்டியனை கூட நம்ம சொல்ல முடியாது. அவர் மீது குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அதை நிரூபிக்க வேண்டியவதும் இல்ல தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல பிரதமர் இருக்கிறார் சார். அப்படி இருக்கும்போது அவரை மீன் பண்ணி நீங்க ஒட்டுமொத்த தமிழர்கள் சொல்றது, ஒரு தமிழரை ஆள விடுவீர்களான்னு கேக்குறதுலாம் என்ன சார்? இதுவரைக்கும் தேர்தல் பரப்புரையில பார்க்காத கலம். அப்படிதான் நான் பாக்குறேன். வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட் சொல்லுது சார், வெஸ்ட் பெங்கால் ஹைகோர்ட் சொல்லுது இன்னைக்கு மிக இழிவான விளம்பரங்களை பாஜக செய்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன் சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, மமதா பானர்ஜியோட ரேட் என்ன, விலை என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன சார் விளக்கம் கொடுக்கும்?